எஸ்கேஆர்என் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் என்னென்னா, பெஸ்ட் மூவிஸ் சார்பில் தனசண்முகமணி தயாரிப்பில் அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்தில் ஷாம், நிரா, அறிமுக நடிகர் ரஞ்சித், வெண்பா, நிழல்கள் ரவி, அருள் சங்கர், ஜீவா ரவி நடிப்பில் ஜெகன் என்பவரின் கதையில் வெளியாகியிருக்கும் படம் அஸ்திரம் தி சீக்ரெட். கதை: ஜப்பானிய அரசர் ஒருவர் தன்னிடம் செஸ் ஆடி தோற்றவர்களை தங்களை தாங்களே வயிற்றில் குத்தி கொண்டு தற்கொலை செய்ய வைத்த கதை சொல்லப்படுகிறது. நிகழ்வில் இப்போது பல்வேறு ஊர்களில் சில நபர்கள் கத்தியை எடுத்து சற்றும் தயங்காமல் தானே வயிற்றில் குத்தி கொண்டு, அதுவும் உடனே உயிர் போக வேண்டும் என்பதால் சிறுநீர் பையில் சரியாக குத்தி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவற்றில் ஒன்று கொடைக்கானல் இன்ஸ்பெக்டர் அகிலன் ஷாம் சம்பந்தப்பட்ட காவல் நிலைய எல்லையை சேர்ந்த பூங்காவில் நடக்கிறது. வேறு ஒரு விஷயத்தில் குற்றவாளிகளால் தாக்கப்பட்டு கையில் அடிபட்டு ஓய்வில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் அகிலன் ஆர்வத்தோடு அந்த வழக்கு விசாரணையை மேற்கொள்கிறார். அவரது மனைவி நிரா ஒரு பத்திரிகையாளர். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்த நிலையில் அப்புறம் குழந்தை உருவாகவில்லை. மேற்படி வழக்கு விசாரணைக்காக அகிலனுக்கு எஸ்பி அருள் சங்கர் யால் நியமிக்கப்படும் இளம் காவல்துறை அதிகாரி ரஞ்சித்தின் மனைவி வெண்பா கர்ப்பிணியாக இருக்கிறார். அகிலனின் கல்லூரி நண்பன் ஒருவன் வெகு நாட்களுக்கு பின் அகிலனுக்கு ஃபோன் செய்து, நீ விசாரிக்கும் அந்த அதிசய தொடர் தற்கொலைகள் வழக்கு பற்றி முக்கியமான க்ளூ இருக்கிறது என்று சொல்லி சந்திக்க வர, அவன் பேச பேச அந்த ஜப்பானிய மன்னர் படித்த செஸ் என்ற புத்தகம் போன்ற புத்தகம் தனக்கு கிடைத்தது அகிலனுக்கு நினைவுக்கு வருகிறது. அந்த நேரம் கல்லூரி நண்பனை தேடி ஒருவர் வர, இருவரும் அதே பாணியில் கழுத்தை அறுத்து தற்கொலை செய்து கொள்கிறார்கள். போலீஸ் பார்வையில் குற்றவாளி ஆகிறார் அகிலன். தற்கொலை செய்து கொள்பவர்கள் யார்? ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? செஸ் புத்தகத்துக்கும் அகிலனுக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் என்பதை படத்தின் சுவாரஸ்யமான மீதி கதை. அகிலனாக ஷாம் விசாரணை அதிகாரியாக சிறப்பாக நடித்துள்ளார். ஷாமின் மனைவியாக நிரா கொடுத்த கேரக்டரை சிறப்பாக செய்துள்ளார். அறிமுக நடிகர் ரஞ்சித் நன்றாக நடித்துள்ளார். வில்லனாக விதேஷ் யாதவ் நடிப்பில் மிரட்டியுள்ளார். வெண்பா, நிழல்கள் ரவி, அருள் சங்கர், ஜீவா ரவி என இதில் நடித்திருக்கும் அனைவரும் அவரவர் கதாபாத்திரம் உணர்ந்து சிறப்பாக நடித்துள்ளனர். சுந்தரமூர்த்தியின் மிரட்டலான பின்னணி இசை படத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறது. ஒளிப்பதிவும் படத்திற்கு பெரிய பலம். ஜெகன் என்பவரின் கதையை சுவாரஸ்யமாக எல்லாரும் ரசித்து பார்க்கும்படி அரவிந்த் ராஜகோபால் திரையை கதையமைத்து வெற்றி படமாக கொடுத்துள்ளார். பாராட்டுகள். ஒரு டீசென்டான கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் படம் பார்க்கலாம். மதிப்பெண் 5க்கு 4. அனைவரும் எஸ்கேஆர்என் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.